வெல்கம் டு பிரபாஸ் கேலரி. பிரபாஸ் கேலரியில் இன்னைக்கு நம்ம பொன்னியின் செல்வன் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட். தம்பியோட முகத்தை தமக்கை அடிக்கடி உத்து நோக்குவாங்க. முழிச்சிட்டு இருக்கும்போது மட்டும் இல்லாமல் தூங்கும்போது கூட நாழிகை கணக்கில் பார்த்துட்டு இருப்பாங்களாம். இந்த பிள்ளைகிட்ட ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்குது, வெளிப்படுத்தி பிரகாசிக்க செய்ய வேண்டியது என்னோட பொறுப்பு மாதிரி நினைப்பாங்களாம். தம்பி தூங்கும்போது கூட அவருடைய உள்ளங்கையை எடுத்து பார்ப்பாங்களாம். அந்த ரேகைகள் எல்லாம் சங்கு சக்கர வடிவில் அவங்களுக்கு தோணுமா. ஆஹா, உலகத்தை ஒரு கூட நிழல்ல வந்திட பிறந்தவன் ஓ இவன் சிந்தனை செய்வாங்க. மூத்தவங்க பட்டத்துக்கு உரியவங்க 2 பேர் இருந்தாங்க. இவனுக்கு எங்கிருந்து ராஜ்யம் வரப்போகுது, எந்த சிம்மாசனத்துல இவன் ஏற போறான், கடவுளுடைய சித்தம் எப்படியோ யார் கண்டது. ரொம்ப விசாலமானது. எத்தனையோ தேசங்கள், எத்தனையோ ராஜ்யங்கள் இந்த நில உலகுல இருக்குது. பல பராக்கிரமத்தால நாடு விட்டு இன்னொரு நாடு போய் சிங்காதனம் ஏறி ராஜ்யம் ஆண்டவங்களை பத்தி கவிதைகள்லயும் காவியங்கள்லயும் நம்ம கேட்டது இல்லையா? நதி பாயும் வங்க நாட்டுல இருந்து துரத்தி அடிக்கப்பட்ட இளவரசன் படகுல ஏறி இலங்கைக்கு போய் அரசு புரியலையா? 1000 வருஷமா அந்த சிங்களத்து ராஜவம்சம் நிலைச்சு நிக்கலையா? இந்த மாதிரி குந்தவை பிராட்டி ஓயாம சிந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஈஸியா இலங்கைக்கு அனுப்பக்கூடிய சைனியத்துக்கு யார் தளபதியாக போறாங்கிறத பத்தி விவாதம் எழுந்தப்போ உரியவன் அருள்மொழிவர்மன் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஓகே, பாய்.